மழை வெள்ளத்தால் மாணவர்களின் கல்வி எந்த விதத்திலும் பாதிப்பு ஏற்படாது என கல்வியாளர்கள் மற்றும் ஆசிரியர்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். கொட்டி தீர்த்த கனமழை காரணமாக வரலாற்றில் முன் எப்போதும் இல்லாத வகையில் சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்ட பள்ளி கல்லூரிகளுக்கு தொடர்ந்து 33 நாட்கள் விடுமுறை விடப்பட்டது. மழை ஓய்ந்து ஒரு வாரம் ஆகியுள்ள நிலையில் பாதிக்கப்பட்ட இந்த மாவட்டங்களில் நாளை வழக்கம் போல பள்ளி மற்றும் கல்லூரிகள் திறக்கப்படுகின்றன. இந்த நிலையில் பொதுத் தேர்வுக்கு சில மாதங்களே உள்ளதால் குறுகிய காலத்தில் பாடத்திட்டங்கள் முடிக்கப்படுமா, மாணவர்கள் தங்களின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் வகையில் நல்ல மதிப்பெண்கள் எடுக்க முடியுமா என்பதே பெற்றோர்களின் கவலை. ஆனால் மாணவர்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது என்று கல்வியாளர்கள் தெரிவிக்கின்றனர். இந்த கல்வியல் செயல்பாட்டில் மாணவர்களுக்கு இடைஞ்சல் ஏற்பட்டு விட்டதா கருதாமல் பள்ளிக்கல்வித்துறை என்பது ஆசிரியர்களுக்கும் பெற்றோருக்கும் மாணவருக்கும் நம்பிக்கை ஊட்டுவது போல சில அறிவிப்புகளை வெளியிடணும். உங்க கல்வியல் செயல்பாடு பாதிக்கப்படலை, அதை மேனேஜ் பண்ண முடியும்னு சொல்லலாம். அதே வேளையில் ஆசிரியர்களுக்கு அலுவலக வேலை மற்றும் வேறு வேலைகள் வழங்காமல் இருந்தாலே போதும், அவர்கள் மாணவர்களை பொதுத் தேர்வுக்கு சிறப்பாக தயார்படுத்தி விடுவார்கள் என பெற்றோர்கள் நலச்சங்கத்தினர் நம்பிக்கை தெரிவிக்கின்றனர். ஆசிரியர்களை அவர்களுக்கு கற்றல் கற்பித்தல் பணி தவிர மற்ற இந்த தேர்தல் சம்பந்தப்பட்ட தேர்தல் கணக்கெடுப்போ அல்லது நிவாரண பணி சம்பந்தப்பட்ட கணக்கெடுப்பு பணிகளை அவர்களுக்கு அரசு தராமல் இருந்தாலே இந்த மாணவர்களுக்கு அவர்கள் தகுந்த முறையில் பாடம் எடுத்து அது இந்த குறுகிய காலத்தில் முடிப்பதற்கு தகுந்த சூழல் ஏற்படும். ஆனால் மழையால் பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு மனநல கலந்தாய்வு அவசியம் என்பதால் அதை முதலில் வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ள ஆசிரியர்கள் பொதுத் தேர்வுக்கு குறைந்த நாட்கள் இருந்தாலும் அவர்களை தயார்படுத்தி விடுவோம் என நம்பிக்கை தெரிவிக்கின்றனர். பொதுவான பெற்றோர்களுக்கு ஒரு அச்சம் இருக்கிறது, மாணவர்கள் மத்தியிலே ஒரு பயம் இருக்கிறது. அந்த பயத்தை நாங்கள் கவுன்சிலிங் கொடுத்து போக்க வைத்து மாணவர்களை நல்ல முறையில் தயார்படுத்துவோம் என்று நாங்கள் உறுதியளிக்கிறோம். நம்பிக்கையே மிகப்பெரிய சக்தி. தற்போது ஏற்பட்ட பேரிடரில் இருந்து மீண்டு எழுவதற்கு நம்பிக்கை உந்து சக்தியாக அமைந்தது. அதே போல சோதனைகளை தாண்டி மாணவர்கள் சாதிப்பார்கள் என நாம் முழுமையாக நம்பலாம். தந்தி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர்கள் தேவராஜ் மற்றும் விக்னேஷுடன் சங்கரன்.